Hello and welcome to Archana's Food Trails. இன்னைக்கு ஒரு சவுத் இந்தியன் கிரேவி ரைஸ்க்கு வந்து பெசஞ்சிக்கிற மாதிரி ஒன்று பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து கருவேப்பிலை குழம்பு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பண்ணுவீங்களா இருக்கும் வீட்டில். இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் சிம்பிளாக இந்த கருவேப்பிலை குழம்பு வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போது. ஸோ ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் செவக்க ஆரம்பிக்கும் போது இதில் நான் வந்து ஒரு 7-8 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து நம்ம அலசி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பருப்பு கொஞ்சம் செவந்து இந்த கருவேப்பிலை கொஞ்சம் சுருங்கி காஞ்ச மிளகா கொஞ்சம் கிறிஸ்பாயாச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஸோ இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்க போகிறேன் ஆறுறதுக்காக. இது ஆறினோன்னு நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். மொத்தமாக இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வேணும். கொஞ்சம் நான் ஆல்ரெடி வதக்கிறதுக்கு எடுத்துட்டேன், அது போக மிச்சம் எண்ணெயை விட்டாச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் வந்து கடுகு தாளிச்சிக்கலாம். ஸோ இந்த கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே 2 கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த புளி தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த புளியோடைய பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். ஸோ இதை சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வதக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. புளியோட பச்சை வாசனையும் போயாச்சு. ஸோ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போது. ஸோ இதோட நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. வேணும்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது நல்லா காரமாக இருக்கும் இல்லையா, நம்ம நிறைய காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ இதனால நான் வந்து இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து வெல்லம் சேர்க்க போகிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது வந்து கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸு, வேண்டாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து காரமான டிஷ் உப்பு சேவரிஸில் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஏதாவது ஆட் பண்ணோன்னா அந்த டிஷ் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது ஒரே ஒரு சிட்டிகை நம்ம உப்பு போட்டோன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறமா 5-7-8 நிமிஷம் கொதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இது ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதி வந்தாச்சு, நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கூட நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திக்காக பிடிச்சா திக்காக வச்சுக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் டைல்யூட்டும் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு வாரம் கூட வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இந்த குழம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் கூட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அர்ச்சனாஸ் ஃபுட் ட்ரெயில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.